ஜல்லிக்கட்டு விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு ஒரு அவசர சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் முன்வைத்த பொழுது அதை குறித்து பேசுவதற்கு விஜயதரணிக்கு தார்மீக உரிமை இல்லை என்று அவை முன்னவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்தார்கள். விவாதிக்க நேரம் தாருங்கள், எங்களுக்கு எவ்வாறு தார்மீக உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிக்கிறோம். உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? அந்த அவசர சட்டம் கொண்டு வந்து இந்த தமிழர் பண்பாட்டை நிலைநிறுத்த உங்களுக்கு உரிமை என்ன? தார்மீக உரிமையை நீங்கள் தவறவிட்டு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறிய பொழுது பேசுவதற்கு அனுமதி தராததால் அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு உரிய வகையில் காட்சிப்படுத்தப்படாத விலங்கின பட்டியலிலிருந்து காளைகளை அகற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றுவதற்கு வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை மாநில அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே பிரச்சனையை கிளப்பினோம். அவை முன்னவர் அளித்த பதில் எந்த வகையிலும் திருப்தி இல்லை, வெறும் சப்பைக்கட்டாக அது இருந்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டபோது அரசாங்கத்திடமிருந்து பதில் இல்லை. ஆகவே நாங்கள் வெளிநடப்பு செய்து எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். காட்சிப்பட்டியிலிருந்து அவசர சட்டத்தின் மூலமாக மத்திய அரசு காளை மாட்டை நீக்கி உடனடியாக இத்தகைய வீர பண்பாட்டு குறியீட்டு வீர விளையாட்டுக்கு அனுமதி அளிக்கிற செயலை நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னோம். அதற்கு உரிய பதில் கிடைக்காததால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.